ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் கோலர் எபிசோட் 3 தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் மோமோவும் ஒரு குறிக்கோளோட தான் ஃபூவோடைய ஹோட்டலுக்கு வந்திருப்பான். அது என்ன குறிக்கோளுங்கிறது இந்த எபிசோடில் தான் தெரிய வரும். இப்போ இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஃபூவோடைய அசிஸ்டண்டான ஜாங்கு தான் இப்போ மோமோக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு ஒன்று காத்து தந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா. முதல்ல அவனுக்கு இந்த பெட்டெல்லாம் எப்படி ப்ராப்பராக செட் பண்ணணுங்கிறத தான் பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி தராங்க. அங்கே பார்த்தியா பெட்ஷீட் எவ்வளோ டைட்டா, தலானி எல்லாம் ரைட்டா, ஒரு தூசி கூட இல்லாம கரெக்டா, ரொம்பவே பெர்ஃபெக்டா. கடைசியாக எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெட்டு பார்த்தா நல்லா துள்ளணும். அதுதான் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி நீ என்ன பண்ணணும்னா, இந்த காயின் இருக்கு பத்தியா, இது சொண்டி விட்டு பெட்டில் நல்லா குதிச்சுதுன்னா அப்போ நீ பெட்டை ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கவும் இவனும், இதெல்லாம் நான் மூவிஸில் தான் ஒரு காலத்தில் பார்த்தேன், இன்னைக்கு தான் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் பேனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்டேன் அப்படின்ட்டு அவங்களும் ஹார்ஷான டோனில் கேட்க இவனும், புரிஞ்சுது மேடம் புரிஞ்சுது, எல்லாமே டைட்டாக ரைட்டாக பெர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு கேட்கவும், முன்னாடி உள்ளதெல்லாம் யார் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆல்ரெடி மைண்ட்லேயே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிசப்ஷன் பக்கமாக தான் கூட்டிகிட்டு வந்துட்டு, நம்ம ஹோட்டலில் சைனீஸ் பீப்புள்ஸ் தான் கெஸ்ட்டாக வந்து தங்குவாங்க, அதனால் நீ அவங்க கிட்ட பேசும்போது திக்காமல் திணறாமல் கரெக்டான சைனீஸ் மொழியில் தான் அவங்க கிட்ட பேசணும். இருந்தாலும் நம்மளுடைய ஹோட்டல் ஒரு தாய் ஹோட்டலுங்கிறதுனால அவங்களுக்கு நீ தாய் முறைப்படி தான் அவங்களுக்கு குனிஞ்சு கும்பிடு போடணும். புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும். புரிஞ்சுது மேடம் அப்படின்ட்டு அவனும் கேட்டுக்கிறான். சரி, அந்த 2வது கெஸ்ட் வராங்களே அவங்கள நீ தான் வரவேற்கணும், போய் வரவேற்போம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது நானா அப்படின்ட்டு அவனும் முழிக்கிறான். பின்ன என்ன நானா, போ ஒன்னதான் அப்படின்ட்டு அனுப்பி வைக்குவான். இவனும் ஓகே மேடம் அப்படின்ட்டு ரிசப்ஷன் முன்னாடி நின்றுட்டு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கும் வருக என்று உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்ட்டு தாய்முறைப்படி அப்படியே குனிஞ்சு கும்பிடு போட்டு அவங்க தங்க வேண்டிய ரூமுக்கும் கீ கார்டை கொடுத்து அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறான். இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் ஜாங்குமே அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. பரவாயில்லையே, இவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிறான் அப்படின்ட்டு அவனுக்கு ஹோட்டலில் வந்திருக்கிற கெஸ்ட்டு கிட்டலாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத விலாவரியாக எடுத்து சொல்ல அவனுமே அதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர்ற கெஸ்டெல்லாம் ரிசீவ் பண்ணி அங்கே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அங்கே ஓரத்தில் நின்றுட்டு பூவுமே பார்த்துக்கிட்டு இருக்க. பக்கத்தில் அசிஸ்டன்ட் ஜாங்கு தான், நான் சொல்லித்தர எல்லாத்தையும் ரொம்பவே சீக்கிரமாக கற்றுக்கிறாரு மோமோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ண அவன் நல்லபடியாக மோமோக்கு கற்றுக் கொடுக்கறத பார்த்துட்டு பூவுமே அவளுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என் மோமோ ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ட்டு அவனை தான் ஒரு காதலோட பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. சொல்ல போனால் என்னதான் அவன் பின்னாடி லோன்னு அழைச்சிட்டு இருந்தாலும் அவன் கண்டிப்பாக இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும்ட்டு அவனை டிஸ்டர்பே பண்ணாமல் இருக்கான். சொல்ல போனால் இந்த விஷயத்தில் நம்ம பூவை பாராட்டி ஆகணும் மக்களே. காதல்னு காதல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காம அவங்க முன்னேறதுக்காண்டி அவங்களுக்கு தேவையான டைமும் சரி ஸ்பேஸும் சரி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். கட் பண்ணா ஹோட்டல்லையே ஸ்டாஃப்ஸுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் போல. அந்த ரூம்ல தான் ஜாங்குமே இப்போ தியரிட்டிக்கலா மோமோக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா ரூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமா சாப்பாடு கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு மற்ற ஸ்டாஃப்ஸுமே, என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா வந்திருக்கு, இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் சாப்பிட்றதுக்காண்டியே டெய்லி வேலைக்கு வருவேனே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போது சாப்பாடு கொண்டு வந்த ஸ்டாஃபுமே, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மோமோ நம்மளுடைய ஹோட்டலுக்கு புதுசா வந்திருக்கிறதுனால பஸ் பூவே அவனுக்காண்டி ஒரு சாக்லேட் கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்ட்டு, என்ன மோமோ அப்படின்ட்டு அவன் கையில கொடுத்துட்டு வெல்கம் மோமோ அப்படின்ட்டு எல்லாரும் உற்சாகமா அவனை வரவேற்கிறாங்க. அவனை அந்த சாக்லேட் வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்ல, ஐயோ இதை நான் கொடுக்கல, பஸ் பூ தான் அவனுக்கு கொடுத்து விட்டாரு, நான் இதை ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அவனும் அந்த சாக்லேட்டை வாங்கி பார்க்கும்போது, பரவாயில்லையே பூ எல்லார் மேலேயும் நிறைய அக்கறை வச்சிருக்காரு அப்படின்ட்டு அவனே அறியாம அவன் சிரிக்கிறான். அப்புறம் தான் படான்னு கான்சியஸ்க்கு வந்துட்டு, நம்ம எதுக்கு சிரிக்கிறோம், சிரிக்கக்கூடாது நம்ம எதுக்கு நீங்க வந்திருக்கோம் யோசி அப்படின்னு சொல்ல போது தான் உலகமே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போதான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட சொல்லிவிட்டு அனுப்புனதே நினச்சி பார்க்குறான். ஒரு பக்கத்தே இருந்துக்கிட்டு, மச்சான் உன்னை நாங்கள் எதுக்கு அனுப்புனா, நீ என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே வேலைக்காரனாவே மாறிட்டியா என்ன அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டியான்னு இருந்துக்கிட்டு, உன் பிளானை நீயே நாசமாக்கிறாத அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே, நீ எதுக்கு இங்கே வந்த, பூவை ஒன்றை வெறுக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு கத்துறதோடய அப்படியே ஃப்ளாஷ்பேக் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா போன எபிசோடில் நம்ம மோமோவும் பூ கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிட்டு போயிருப்பான்ல. அதுக்கு அடுத்த நாள் இவனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் போது 4-5 பொண்ணுங்க எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. குரலி வித்தியா காட்டுறாங்க, எதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்ட்டு இவனு திரும்பி பார்த்தா இவன் காலேஜ் பில்டிங்கில் ஒரு பெரிய பூவோடைய போஸ்டரே தொங்குது. பயபுள்ள மோமோ ரொம்பவே மிஸ் பண்ணுறங்கிற பேரில் அவனுக்கு தெரிஞ்ச 4-5 கிரிஞ்சு டயலாக போட்டு பிக்கப் லைனா எழுதி வச்சிருக்கான். சூரியன் உதிப்பதோ கிழக்கு, நீ இல்லைனா கோட்டில் போடுவ வழக்கு, சிங்கார சிட்டு நீ இல்லைனா பூக்காது இந்த மொட்டு, குட்டியை மிஸ் பண்ண போனேன் உன்னைய மிஸ் பண்ணுவேன் நானும் அப்படின்ட்டு திருக்குறள் மாதிரி அங்கங்க 2 அடியில் பிக்கப் லைன் எழுதி வச்சிருக்கான். இதை
இதை பார்த்துட்டு மூமுக்கு அசிங்கம் தாங்க முடியல. நல்ல வேலை பேதியில போறவ பேரை எழுதாம விட்டான் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க பார்த்தா பஸ்ல விதவிதமா மோமோடைய போட்டோ வச்சு பத்தாததுக்கு இவனோடைய போட்டோ வேற ஹாட்டின் கொடுத்து உமா கொடுக்குற மாதிரி மேலே டூ மை மோமோ அப்படின்னு கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு மோமோக்கெல்லாம் கண்ணு மொழியில பிரிங்குது. அங்கங்க போஸ்டர் அடிச்சு என் பேரை நார் அடிச்சு விட்டுட்டாடு அப்படின்ட்டு இவனும் கடுப்புல நின்றுட்டு இருந்தா இவன் பக்கத்துல இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருது. இவன் மூஞ்சி முன்னாடியே நின்று கெக்க பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல பொறுக்க முடியாது குருநாதா, இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்னு அவனு கத்த வாய்ப்பில்ல ராஜா. ஓடைய இதை விடாமுயற்சியை பார்க்கும் போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டியானு. கட் பண்ணா 3 பேரும் அதே பஸ்ல உட்காந்துருக்கேன். மேலும் மேலும் இவனை கடுப்பேத்துற மாதிரி ஜன்னல்லாம் இவனோட மினி ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கான். கடுப்புல நம்ம மோமோவோ இவரெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையான்னு உட்காந்துருக்கேன். அப்பட்டே ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறான். பேசாம நீ எங்க அண்ணனுடைய ஹோட்டல்ல இன்டர்நெட் ஜாயின் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்கவும் என்னடா நீ சொல்ல வர, இதுக்கு பதில தண்டவாளத்துல தலையை விட்டியான்னு கேட்டிருந்தா கூட நான் சந்தோஷமா விட்டுருப்பேன்டா அப்படின்ட்டு மோமோவோ கொந்தளிக்க. அது இல்லடா, இருக்கிறதுலயே ஆபத்தான இடத்துக்கு போய் பதுங்கிறது தான் புத்திசாலித்தனம். சிங்கத்தோடைய கொகைக்கே போய் அதை ஃபேஸ் பண்ணி நிக்கணும். அப்பனாதான் உன்ன மாதிரி சின்ன மானெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன ரொம்ப டிஸ்கவரி சேனல் பாப்பீங்களோ அப்படின்ட்டு டீயான்னு ஒரு பக்கம் கலாய்க்க. நீ சொல்றது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு மோமோவும் டேக்கிட்ட கேட்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேலை எங்க அண்ணனுடைய ஹோட்டல்ல நீ இன்டர்நெட் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எங்க அண்ணனை நீ டெய்லியும் பாப்ப, அப்போது அவனுக்கு பிடிக்காத மாதிரியே நீ நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துல உன்னை விட்டுட்டு எங்க அண்ணன் வேற ஆளை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன நீ ஃப்ரீ பேட் தான். எப்படி ஐடியா அப்படின்னு கேட்கவும் மோமோக்கு இது சூப்பர் ஐடியான்னு வருது. அப்புறம் என்ன ஃபுவோடைய ஹோட்டல்ல ஜாயின் பண்ணி என்னுடைய கேவலமான சைடு அவருக்கு காட்ட போறேன். இருந்தாலும் அதை தனியெல்லாம் நான் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நான் பண்ணதே அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபூ என்னை விட்டு போனா போதும் அப்படின்ட்டு அவனும் ஒரு கனவு லோகத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் நம்ம மோமோ இங்க இன்டர்நெட் ஜாயின் பண்ணதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லி அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா. ஃபூவும் அவன் ஹோட்டல்ல ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இருந்து மோமோடைய சத்தம் கேட்குது. என்னடா பண்றா அப்படின்ட்டு இவனும் ரூமை திறந்து போய் பார்த்தா மோமோ அங்க பெட்டை தான் ப்ராப்பரா செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே அவனும் டக்குன்னு தட்டிட்டு உள்ளக்க வரலாமா அப்படின்ட்டு அவனை பார்க்கவும் மோமோவும் அவனை அங்க பார்த்துட்டு ஹோட்டல் ஒன்று இருக்கு, இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல, இன்டர்ன் எவ்வளவு அழகா பெட்டை சரி பண்றாருன்னு பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நீங்களே இங்க நேர்ல வரணுமா என்ன அப்படின்னு கேட்கவும், பின்ன நான் வராம எப்படி ஒன்ன பார்க்காம அப்படின்ட்டு படக்குன்னு அந்த பெட்லயே தாவி குதிச்சிடுறான். ஃபூ அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு மோமோவும் கத்த அப்படின்ட்டு அவனும் ரொமான்டிக் டோன்ல பேசுறான். ஃபூ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பெட்டெல்லாம் சரி பண்ணி வச்சா நீங்க ஒரு நொடியில் அதை அப்படியே கலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப இங்க ஏதோ பாக்குறதுக்கு முடி மாதிரி இருக்குது, இது யாரோடது அப்படின்னு கேட்கவும் என்னோடது இல்ல, மேபி இங்க தங்கிட்டு போன கெஸ்டா இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஹோட்டல் ஓனர் பூவே அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு வழியா திருப்பி அந்த பெட்டை செட் பண்ணி முடிச்சிடறான். கடைசியா அந்த காயினை வச்சு பெட் பவுன்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காயினை அப்படியே சுண்டி விட அதை அப்படியே சொலந்து நேரா பூவோடைய நெத்திலேயே டப்புன்னு ஒட்டிக்கிச்சு. ஐயோ அப்படின்ட்டு இவனை அலறிக்கிட்டே நேரா பூக்கிட்ட வந்துட்டு, பூ உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு அவனு சமாளிக்கிறான். பார்த்தா அவனுடைய நெத்தியில அந்த 1 ரூபா காயினை ஒட்டின மணிக்கே செவந்து போயிடுச்சு. ஐயோ இது இப்படி ஆயிடுச்சு, பூ இதுக்கு கொஞ்சம் மருந்து போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு மூமுக்கே பாவமாயிருது. கட் பண்ணா இன்னொரு பக்கம் கடைக்குட்டி ஸ்கூல்ல என்ன பண்றான்னு பார்த்தா அங்க பேஸ்கெட் பால் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த வழியா ஜீப்புமே கிளாஸுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த பேஸ்கெட் பால் நேரம் அவன் மண்டையிலே விழ போறது. நம்ம கடைக்குட்டி டீ தான் அதை தடுத்து அவனை அப்படியே காப்பாத்துறான். பார்த்தா தெரியாது நம்ம அவன் மேலேயே விழுந்துட்டு குட்டி கோழி அப்படின்ட்டு அவனை கூப்பிடுவோம். என் பேர் குட்டி கோழி கிடையாது ஜீபு அப்படின்ட்டு அவனுக்கு கடுப்புல செல்ல. உடனே டீயோ வேணுக்குனே அவன் ஃபேஸ் கிட்டக்க வந்து உன் மேல இருந்து பேபி பவுடர் ஸ்மெல் அடிக்குது, நீ குட்டி கோழி இல்லைன்னா பின்ன என்ன பெருச்சாலியா அப்படின்ட்டு பங்கமா அவனை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் அலிச்சாட்டத்தை தாங்க முடியாத ஜீபம் அங்க கிளாஸ்ல இருந்து பெல் அடிக்க இவன் பாட்டி அவனை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு கிளாஸுக்கு போயிடுறான். ஆனா அவன் போறதே தான் நின்று நம்ம கடைக்குட்டியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா திருப்பியே பூக்கிட்டு வந்தா அவனும் மோமோ கூட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போது அங்க டேபிள்ல பார்த்தா 2 அன்னப்பறவைகள் கட்சி இருக்குது. உடனே அது 2த்தையும் கையில எடுத்து வச்சுக்கிட்டு பூவுமே மோமோவை பார்த்து, எங்க பாத்தியா மோமோ, இந்த 2 அன்னப்பறவைகளை பார்க்கும்போது உனக்கு ஒரு காதல் தெரியலாம், ஆனா இது 2த்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஹாட்டின் ஷேப்ல என் காதல் உனக்கு தெரியுதா மோமோ அப்படின்ட்டு லவ் டாக்க போட. கடுப்பான மோமோவுமே ஃபூ இந்த மாதிரி பொது வெளியில எல்லாரும் பாக்குற மாதிரி கன்றாவியா எதுவும் பண்ணாதீங்க ஃபூ அப்படின்னு சொல்லவும், எனக்கு யார் பார்த்தாலும் கவலை இல்லை, என் கவலை எல்லாம் நீ ஒருத்த மட்டும் என்ன பார்த்தாலே போதும் அப்படின்ட்டு ரொம்ப லவ்வியா இருக்க. இவரெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ட்டு மோமோவோ, ஃபோ உங்க மண்டையில பார்பிக்யூ சிக்கன் மாதிரி நல்லா செக்கச்ச வந்து போயிருக்கல, அதை ஃபர்ஸ்ட் கவனிங்க அப்படின்னு சொல்லவும், நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறியா அப்படின்ட்டு அவனும் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு இவனும் பார்க்க. அப்பதான் இவன் ஃப்ரெண்ட்ஸு இவனுக்கு சொல்லி விட்டது இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. பூவன் இரிட்டேட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டா அவரே உன்னை விட்டு போயிருவாரு அப்படின்னு சொன்னதை இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு இவன் மண்டையில அப்படியே பல்ப் மாதிரி ஒரு ஐடியா உதிக்குது. சரி ஓகே இதை பண்ணிட வேண்டியதா இவர்கிட்ட அப்படின்ட்டு பூ கையில உள்ள அந்த அன்னப்பறவை கச்சிவை வாங்கி இவன் ஹச்சி அப்படின்னு தும்மிட்டு அவன் கையிலே திருப்பி வச்சிடறான். கூடவே பூவை பார்த்து, நீங்க ஏதோ நினைச்சுக்கலையே பூ அப்படின்ட்டு ஒரு ஆக்டிங்க போட அவனுக்கு என்னதான்
என்னதான் டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலும் பண்ணது யாரு மோமோவாச்சே. அதனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லை மோமோ அப்படின்ட்டு சிரிச்சே சமாளிக்கிறான். மோமோவும் கடுப்பாகி எனது இல்லையா அப்போ இப்போ வரும் பாருங்க அப்படின்ட்டு மெனக்கிட்டு மூக்கில் உள்ள சளியெல்லாம் சீந்தி அதில் தடவி வைக்கிறான். மொத்தமாக தொடச்சிட்டியா மோமோ அப்படின்ட்டு பூவும் கேட்க, ஆமாம் மொத்தமாக தொடச்சிட்டேன் வரடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்ப. எங்கள் பூவுமே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு சிரிச்சுட்டே நிற்கிறான். மோமோவும் இன்னையோட நம்மள அவரை வெறுத்துருவாரு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்துலேயே அவனுடைய லாக்கரையும் திறந்தா பார்த்தா அந்த லாக்கருக்குள்ள இவன் ஹச்சுன்னு தும்முனதுக்கெல்லாம் மருந்து வாங்கி வச்சிருக்கான் நம்ம பூவு. இவருக்கு என்னதான் பண்றது ஆண்டவா அப்படின்ட்டு அவன் கத்துறதோடய கட் பண்ணா இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். டேட்டு இந்த தடவை உன்னோடைய ஐடியா கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகலடா. நான் என்னதான் பண்ணாலும் அவர் மேலும் மேலும் என் மேலே அக்கறை தான் படுறாரு. நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டியானதை கேட்டுட்டு நீ என்னதான் பண்ணாலும் சரி மனுஷன் உன் மேல பைத்தியமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பூ அந்த போஸ்டர்ல எப்படி உமா கொடுத்தானா அதே மாதிரி உமா மை மோமோ அப்படின்னு சொல்லி அவனை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. டே நிறுத்துறா அப்படின்ட்டு டியான் கிட்ட சொல்லிட்டு நேரா டே கிட்ட டே அவர் என்ன வெறுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லுடா அப்படின்னு கேட்கவும், டே இருந்துகிட்டு கைவசம் என்கிட்ட ஒண்ணு இருக்கு ஆனா அவ்வளவு தூரம் போவேணான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு முதல்ல சொல்லி தொலைடா அப்படின்ட்டு மோமோ கேட்க, அதுதான்டா எங்க அண்ணனுக்கு இந்த உலகத்துல யார் பண்ணாலும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்ன சொன்னான்னு தெரியல. கட் பண்ணா இந்த பக்கம் மோமோவும் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப பார்த்தா அவனுக்கு டாங்கு கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. அதான் அவன் டேட்டிங் ஆப்ல ஒரு பையன் கூட சேட் பண்ணுவான்ல அந்த பையன் தான். என் க்ரஷை எப்படி தான் இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்ட்டு கேட்டிருப்பான் போல. பதிலுக்கு இவனும் ரிப்ளையா, நீ அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடு, அது மட்டும் இல்லாமல் அவன் டயர்டா இருக்கிற நேரத்துலலாம் அவனுக்கு நிறைய மெசேஜா அனுப்பு, அது அவனுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மை மூமூ அப்படின்ட்டு எங்கேயோ ஒரு எக்கோ அடிக்குது. யாரா அது அப்படின்ட்டு இவனும் அண்ணாந்து பார்த்தா மேல இருந்துட்டு பூதான் போன்ல இருந்து இவனுக்கு கால் பண்ண. இவனை எடுத்து என்ன அப்படின்னு கேட்கவும், ஓ பேர தினக்கும் கோயிலானேனா நீ பார்க்க புது மாறி ஸ்டைலானேனா பாக்கெட்டில் ஓ ஹீரோ பேனானேனா மனசார உன்னோட ஃபேனானேனா கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோக்கணும் ஜோடி சேர்ந்த லவ்வசாக ஊர சுத்தணும் பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேலோ எங்கோ கேட்கணும். அடியா தீது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் ஆடு அப்படின்ட்டு ஒரு லவ் சாங் அவனுக்கு பாட, இவன் அது கேட்ட கடுப்புலையே இப்போ இதை பாடுறதுக்காண்டி தான் எனக்கு கால் பண்ணிங்களா ஒழுங்கா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை குழி இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அறுக்கிற மாதிரியே அவன் கிட்ட ஒரு ஆக்ஷனை போட, அவன் பதிலுக்கு என்ன ஆக்ஷனை போடுறான்னா, என் ஹார்ட்டு உன்னால க்ரஷ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு லவ் ஆக்ஷன் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கா. என்ன கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவனும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா கீழே வந்துட்டு ஜாங்கமே அப்படின்ட்டு முறைக்கவும், ஹாத்தி பேகி அப்படின்ட்டு இவனும் பயந்து ஓடி போயிடுறான் வேலையை பார்க்கறதுக்கு. கட் பண்ணா மோமோ வேலை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கலைப்பா அங்கே ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே நேராக ஜாங்கு வந்து நிற்கும் போது ஆத்தி காஞ்சனா ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு எந்திரிச்சு, மேடம் வேற ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க மேடம், நான் எது பண்ணுறதுக்கும் இப்போ தயாராக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வெறியில சொல்லிடுறேன். அவன் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ஜாங்க குபீர்னு சிரிச்சிடறா. என்ன இப்படி சிரிக்குது மேடம் அப்படின்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் இங்கே இப்போ எதுக்காண்டி உன்னை பார்க்க வந்தேன்னா ஃபோனை கூப்பிட்டாரு அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்ட்டு சிரிக்கவும், இவனும் மேடமை பார்த்துட்டு என்ன நீங்க சிரிக்கலாம் சரிங்க முதல்ல என்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பீங்க அப்படின்னு கேட்கவும், அதுவா நான் ஜஸ்ட் உன்னை டீஸ் தான் பண்ணேன், நீ புதுசாக வந்திருக்கிற இன்டர்ன் இல்லையா, மற்றபடி உன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கணும்லாம் இல்லை, இந்த இன்டர்ன்ஷிப்பில் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்கிட்ட ஃப்ரீயா எதுனால கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பாஸ் கொஞ்சம் இரிட்டேட்டான மூட்ல தான் இருக்காரு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லவும், அப்படி என்ன இரிட்டேட்டான மூட்ல இருப்பேன், அது தெரிஞ்ச நாள் ஃபுல்லா அதையே பண்ணி அவனை இரிட்டேட் பண்ணுவேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா நீ ஒன்றும் பயப்படாத பாஸ் அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ல இரிட்டேட் ஆவாரு, மற்றபடி அவர் ரொம்பவே கைண்டு, இப்போ நீ போறியா அப்படின்னு கேட்கவும், போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக, அவன் போறதே தான் இங்க சந்தோஷமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காப்ல அசிஸ்டன்ட் ஜாங்கு. மூமுவும் நேராக ஃபூ ரூமுக்குள்ள வர பார்த்தா அவன் லைட்டா கடுப்புல தான் உட்காந்துருக்கான். என்ன விஷயம் மிஸ்டர் ஃபூ என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், வேற என்ன இவ்வளோ நேரமா உன் கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுங்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அட பருதேசி கடுப்புல இருக்கிறவங்க கூட காரணத்தோட தான் இருப்பாங்க, இவன் காரணமே இல்லாம என்ன இரிட்டேட் பண்றானே அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், பூவும் அப்படியே ராயல் பிரின்ஸ் ஆட்டம் 2 தடவை கையை தட்ட. கட் பண்ணா இவங்களுடைய டைனிங் டேபிளுக்கு நிறைய டிஷ்ஷா வந்து இறங்குது. இவ்வளோ நிறையவா அப்படின்ட்டு மோமோவும் ஒரு ஆச்சரியத்துல பார்த்துட்டு உட்காந்துருக்க. ஆமா இனி புதுசா இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கல அதனாலதான் உனக்கு வெல்கம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவனுடைய அசிஸ்டன்ட்,
ஒரு ஃப்ளவர் பொக்கே நேரா பூ கிட்ட வந்து கொடுக்குறான். இவனும் நேரா அதை மோமோ கிட்ட கொடுக்குறான். மோமோவும் அந்த ஃப்ளவர் பொக்கையை வாங்கி பார்க்கும்போது அதுக்குள்ள ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. இதை நீ வீட்டுக்கு போய் படி சரியா அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் டேஸ்ட் இன்னொரு ஐடியாவும் அவன் மண்டையில ஊதிக்க பண்ணிட வேண்டியதான் இப்பவே அப்படின்ட்டு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அவன் மூஞ்சி முன்னாடியே பெரிய ஏப்பமா விட டேபிள் ஃபேன் ஏதோ ஃபுல் ஸ்பீட்ல அவன் மூஞ்சி முன்னாடி வச்ச மாதிரி ஃபோட ஹேரெல்லாம் அங்க பறக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பரவாயில்ல ஏப்பம் நல்லா எரிமலையாட்டம் விடுற பார்க்கவே ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இவன் எதை பண்ணாலும் இரிட்டேட் ஆகவே மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு மோமோக்கெல்லாம் ஒரே டிசப்பாயின்மெண்ட். கட் பண்ணா திருப்பியும் லாக்கர் ஓபன் பண்ணும்போது அங்க பார்த்தா ஏப்பத்துக்கு தனியா மருந்து வச்சுட்டு போயிருக்கான். ஐயே அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு பக்கம் வெறுப்பா இருந்தாலுமே பூ இவனுக்கு காட்டுற அக்கறையா பார்த்துட்டு இவனுக்கு லைட்டா ஹாப்பியாவும் இருக்குது. கட் பண்ணா இந்த எல்லா விஷயத்தையும் போன்ல டே கிட்ட சொல்ல டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றான். என்னால நம்ப கூட முடியலடா. எங்க அண்ணனுக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத ஒரே விஷயம் ஏப்பம்ன்றது தான். சின்ன வயசுல அதனால அவனுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ண ஆளவன். எப்படிதான் இந்த விஷயத்த தாங்கிக்கிட்டான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அவன் உன்னை விட்டு தள்ளியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியோ அப்ப இதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூமோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அவன் திருப்பியும் ஸ்டாஃப் ரூமுக்கு வர பார்த்தா அங்க டேபிள் ஃபுல்லா வெரைட்டியா பீஸாவா அடுக்கி வச்சிருக்காங்க. சுத்தி ஸ்டாஃப் எல்லாருமே பாஸுக்கு பெரிய மனசு அப்படின்ட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்க. என்னதான் பூ தள்ளி இருந்தாலும் அவருடைய புராணம் மட்டும் எப்ப பார்த்தாலும் என் காதுல ஒடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இவன் நின்றுகிட்டு இருக்க போது ஜாங்க அவனை பார்த்துட்டு மோமோ வா வந்து சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுவான். பரவாயில்ல நீங்க சாப்பிட்டுருங்க நான் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். எங்க போற நீ எப்படி டயட்ல எதுவும் இருக்கியா இல்ல வரதமா எப்படி இருந்தாலும் நீ ஒரே மாதிரி ஹேண்ட்ஸமா தான் இருக்க போற வந்து சாப்பிடவா அப்படின்ட்டு எல்லாரும் கூப்பிடுவோம். இவனும் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லாம அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். எல்லாரும் அங்க சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இவனுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கூட சேர்த்து ஜாங்குமே இதை சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு அவனுக்கு ஊட்டி எல்லாம் விட்றாங்க. சொல்ல போனா அவங்க கூட எல்லாம் இவன் நல்லாவே மிங்கிள் ஆயிடுறான். கட் பண்ணா இவன் ட்ரைனிங்கோட அடுத்த கட்டமா இவன் இந்த ஹோட்டல்ல உள்ள ரெஸ்ட் ரூம் தான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இவனுடைய நடப்பு ஒண்ணுதான். நான் இங்க ஒரு பிளானோட வந்தனா இல்ல உண்மையிலே இந்த ஹோட்டலுக்கு ஒரு வேலைக்காரனாவே ஆயிட்டேன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு வெறுப்புலயே தரைச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபூ ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனும் நேரா இந்த ரெஸ்ட் ரூமுக்கு தான் வரா ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு. அசிஸ்டன்ட் போய் அப்படியே தோரை திறந்துட்டு பூவை கூட்டிட்டு வர அந்த சத்தம் கேட்டு மோமோவுமே அங்க டாக்கில் போய் ஒளிஞ்சுக்கிறான். பூவும் நேரா போய் அங்க உள்ள ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்க. அந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்தா இன்னொரு பையனுமே தான் இருக்கான். அவன் நம்ம பூவோடைய சிக்ஸ் பேக்ஸை பார்த்து மயங்கிட்டான் போல. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பூவுமே அங்க டவலால தொடச்சிக்கிட்டு இருக்க. பக்கத்துல நின்றுட்டு இந்த பையனும் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு அவனுக்கு ரூட்டு போடுறான். இதை புரிஞ்சுக்கிட்டு அசிஸ்டன்ட்டுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா விதியை அவங்க ரெண்டு பேரும் சந்திக்க விடாத மாதிரி ஏதாச்சும் சாதி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு மொக்க பண்ணி விடுறான். இங்கிட்டு நம்ம பூ அந்த பையனை ஒரு ஆளா கூட கண்டுக்காம அவன் பாட்டு தொடச்சிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் ஏதாச்சும் விட்டு போடணுமே அப்படின்ட்டு சரி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் இருந்தா தரீங்களா ஒர்க் ரிலேட்டடா உங்ககிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு ஐயோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஏதோ ஒரு ஃபேனை ஹேக் பண்ணிட்டாங்க. என் ஃபேன் அக்கௌண்ட் வேணா இருக்கு அதை வேணா தரட்டா அப்படின்ட்டு திருப்பியும் நோஸ் கட் பண்ணிவிட நீ ரொம்ப பேசுற அங்கிள் அப்படின்ட்டு அவனும் காண்டாயிடுறான். எனது அங்கிளா அப்படின்ட்டு இவனும் எகிரிட்டு போக உடனே போதான் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பையனை பார்த்து எனக்கு ஆல்ரெடி ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் அவனை தான் உண்மையாவே காதலிக்கிறேன். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் வேற யாரையுமே நான் பாக்குறது இல்ல. சோ சாரி அப்படின்ட்டு அந்த பையனுக்கு நெத்தி அடியா ஒரு பதில கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிட. இது எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் இங்க இருந்து கேட்டுட்டு இருந்த மோமோக்கு அவனே அறியாம ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு நேரம் பூ சொன்னது இவனை பத்தி தானே அதனால அதை நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் முழிக்கிறான். கட் பண்ணா ஈவினிங் ஆக காலேஜ் விட்டு டேயும் டியானும் வந்துகிட்டு இருக்கும் போது வர்ற வழியில பார்த்தா சின்ன பசங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கராத்தே கத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா அந்த கராத்தேவை கத்து தர மாஸ்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம கஃபே ஓனரு. மனுஷன் கைவசம் என்னென்ன வித்தையெல்லாம் வச்சிருக்காருன்னு தெரியல. காலையில பார்த்தா கஃபே, ராத்திரி பார்த்தா பார் டெண்டரு, ஈவினிங் பார்த்தா இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கராத்தே சொல்லி தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் டேமே அங்க நின்று பார்த்துட்டு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. கூட சேர்ந்துட்டு டியான் தான் ஒரு வேலை இது உன்னுடைய டைப்பா இருக்குமோ அப்படின்ட்டு அவனை கிண்டல் பண்ணா மண்டையில உனக்கு நட்டு எதுவும் கண்டு போச்சா என்ன ஏதோ தெரிஞ்சவர் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா நீ என்ன அவரை எனக்கு செட் பண்ணி விட்டியா அப்படின்னு கேட்கவும் என்ன பண்றது நான் இப்போ போயிட்டா நீ ரொம்ப லோன்லி ஆயிருவே காதலி இப்போ என்ன கால் பண்ணி அழைக்குது அப்படின்ட்டு இன்டெரக்டா நான் ஜல்சா பண்றதுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல போப்பா போ யாரும் ஒன்று தடக்கல போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லுவோம். டாட்டா அப்படின்ட்டு அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு கஃபே ஓனர் அங்கே என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனும் அங்கேருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மோமோவும் அப்படியே வெளியே வந்து நல்லா காத்து வாங்கிக்கிட்டே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்க. பின்னாடி என் மோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. ஒன்டாண்டா என்ன அப்படியே சாப்பிட்றதுக்குன்னு அப்படின்ட்டு கடுப்புல செலவும். என்ன சாப்பிடணும் உனக்கு ரொம்ப பசிக்குதா டின்னர் வேணா சாப்பிட போலாமா அப்படின்ட்டு கேட்கவும் இவனும் பின்னாடி திரும்பி பூவை பார்த்துட்டு எனக்கு பசிக்கெல்லாம் செய்யல தேவையில்லாம என்ன நச்சிருக்காதீங்க பூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மோமோ நீ ரொம்பவே டயர்டா இருப்பியன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். டயர்டா உங்ககிட்ட பேசி பேசி தாண்டா எனக்கு டயர்ட் ஆகுது. ரத்தத்தை குடிக்க வந்த மூட்டை போச்சிட்டி உனங்க இருந்து போயிடுறா பூ அப்படின்ட்டு அவன் மூஞ்சி முன்னாடி கத்த. கட் பண்ணா இது எல்லாமே அவனோட இமேஜினேஷன். அவனும் அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்க. மோமோ என்னாச்சு மோமோ எல்லாம் ஓகே தானே அப்படின்ட்டு அவன் அந்த மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு பூ கேட்க அவனுமே அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆயிட்டு ஒன்னும் இல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையில தான் இருந்தேன் அப்படின்ட்டு இப்போ பாரு அவனுக்கு ஒரு வேட்டை போடுறேன் அப்படின்ட்டு ஐயோ எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எது வயிறு கலக்குதா என்னாச்சு மோமோ உனக்கு அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன்னா அதான் எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். என்ன
என்னாச்சு மோமோ உனக்கு எதாச்சும் கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சாப்பிட போகணுமா அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டர்ன்னு ஒரு பாம்பை போட்டுடுறான். இதை பார்த்துட்டு பூவோடைய ரியாக்ஷன் தான் அல்டிமேட்டாக இருக்கும். சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே மோமோ கிட்ட என்ன மோமோ காலையில் ஆம்லேட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் பூ எனக்கு பிடிச்ச டிஷ் அது. இப்போ தான் எனக்கு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குது. நான் இப்போ வேலை கிளம்புறேன். நீங்கள் அங்கே ஓரமாக போய் நல்லா காத்தா சுவாசிங்க சரிங்களா பட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் அப்படின்ட்டு அங்கேருந்து போக ஓ வர வழி இல்லாமல் அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு அவன் அங்கே டாக்கில் போனதும் எங்கே இவன் மூக்க சொரிஞ்சிட்டு நிற்க பார்த்தா அந்த பக்கமாக தான் தோட்டக்கார தண்ணியை வச்சுட்டு வரான். என்னடா இது எரிச்சத்த வாடை அடிக்குது குடலை பரட்டுதே அப்படின்ட்டு அவனை மூக்க பிடிச்சிட்டு கதறிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பூதா இருந்துக்கிட்டே ஒழுங்கா உரத்தை மாற்றி போடு அதான் இந்த ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரிக்கையா அப்படின்னு கேட்டுட்டு அவனும் அந்த நாத்தை தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பூ இருந்துக்கிட்டு அவன் மூஞ்சி அஷ்ட கோணத்தில் போகுது. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. பிடி பீரியட்ல எல்லா பசங்களுமே வெளியே விளையாட பேர ஜீபு ஒருத்த மட்டும்தான் கிளாஸ்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டோரி புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்த கடைக்குட்டியுமே அவன் அந்த மாதிரி தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நேரம் அவன்கிட்ட வந்து புக் அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு என்ன நீ மட்டும் இங்கே தனியாக உட்காந்துருக்க வெளியே விளையாட வரலையா அப்படின்னு கூப்பிடுவோம். நல்லா வரல எனக்கு விளையாண்டு வேர்வை ஆகுறதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு அவன் பாட்டு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்க. என்ன புக்கை தான் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்க கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிடிங்க அதை வாங்கி பார்க்குறான். உடனே ஜீபு கடுப்பாகி அது ஒழுங்கா தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புடுங்க போக நான் இதை படிச்சுட்டு தரேன் இந்த நல்ல புக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உனக்கு வேணும்னா நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு இவனும் விட மாட்டேங்கிறான். டே ரொம்ப பண்ணாத இதை நான் கடனாக தான் கேட்குறேன் படிச்சுட்டு வாங்கிட்டே திருப்பி தந்துருவேன் ஒழுங்கா தந்துரு அப்படின்ட்டு டீ சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிடிச்சி இழுத்ததுல அதை ஒரு கட்டத்தில் பறந்து போய் நேராக ஸ்விம்மிங் ஃபுல்லே விழுந்துருது. இதை ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஒரு ஷாக்கில் நிற்க டீ தான் ஐய மொத்தமாக மூங்கி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜீபு தான் உடனே அவனை ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குறேன் நான் வேணா புதுசு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் தேவை கிடையாது அது எனக்கு எங்கள் அப்பா வாங்கி தந்தது நீயே திருப்பி புதுசு வாங்கி தந்தாலும் அந்த ஃபீல் எனக்கு தராது அப்படின்ட்டு கோவத்தில் பேசிட்டு போயிற. அதை கேட்டுட்டு எங்கள் டீ தான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம் போல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம டீயான தான் காட்டுறாங்க. அவனும் ஏதோ ஒரு புது பையனோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவனுக்கு ஐஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு நல்லா ஃபிளாட்டிங் பண்ணிட்டு சரி ஓகே மாமா உனக்கு வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நேராக கவுண்டருக்கு வந்து ஒரு காஃபி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கா. நேரா டீனை பார்த்துட்டியா என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பார்த்தா இந்த பையன் கூட அவன் ஒரு காலத்தில் ஜல்சா பண்ணியிருக்கான் போல. வேற வழி இல்லாமல் இவனும் அவன்கிட்ட ஹாய் பாய் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நேராக ஒரு பில்லியாச்சு போர்டு கிட்ட வந்து ஒழிஞ்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் முழுக்க இவன் இதுக்கு முன்னாடி ஜல்சா பண்ண பசங்களாக தான் இருக்காங்க. எல்லாருமே இவனை பார்த்து ஒரு மாதிரி வச்சக்கண்ணு வாங்காமல் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. இவனுமே எல்லாரையும் பார்த்துட்டு இப்படி ஒத்தைய வந்து மாட்டிருக்கியடா இன்னைக்கு நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அம்பிட்டு பேரும் நேராக கும்பலாக வந்து இவன் மேலே பாஞ்சிடுறாங்க. அடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எல்லாம் அணைக்கிறதுக்கு கும்பலாக சேர்ந்து சம்பவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்ல போனால் அந்த டியானுங்கிற பையனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் பிளே பாய்னு நல்லாவே புரியுது நமக்கு. இருந்தாலும் இவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சீன்ஸே வைக்கணுமா என்ன? எனக்கு இதை பார்க்கும் போதெல்லாம் லைட்டாக இரிட்டேட்டிங்காக தான் வருது. உங்களுக்கும் அந்த மாதிரி வருதான்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ஃபூவோடைய ஹோட்டலில் அங்கே மீட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கோடைய சாராம்சம் என்னன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஃபூவோடைய ஹோட்டல் கண்ட்ரிலேயே ரேங்கிங்கில் நம்ம 2வது இடத்துல தான் இருக்குது. அதை மொதல் இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காண்டியும் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் நிறைய பேர் புக் பண்ணுறதுக்காண்டியும் ஹோட்டலோடைய மார்க்கெட்டிங் டீம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரையும் நம்ம ஹோட்டலை ரிவ்யூ பண்ண விட்டது கிடையாது. ஆனா இந்த வருஷம் சீசன் டைம்ல நிறைய ஃபாரினர்ஸ் நம்மளுடைய ஊருக்கு வர்றதுனால நம்ம ஹோட்டலும் வர்ற எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரை வச்சு நம்ம ஹோட்டல்ல ஒரு ரிவ்யூ போட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய ஹோட்டல் நம்பர் 1 வர்றது மட்டும் இல்லாம புக்கிங்ஸ் கூட டபுள் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சஜஷனை கொடுக்கவும். ஆனா யார் அந்த இன்ஃப்ளூயன்சருங்கிறது தான் நமக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பாதி பேர் இதுல கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோமே அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் மட்டும் தான் இருக்காங்களா வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கவும். ஆனா அந்த ஒருத்தர் தான் மில்லியன் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாங்மை ஹோட்டலுக்கு கூட அவங்க தான் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அது ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதனால அவரை கூப்பிடுறது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு சரி ஓகே இந்த விஷயத்த நான் மார்க்கெட்டிங் டீம் கிட்டே கொடுக்குறேன் அந்த இன்ஃப்ளூயன்சர் கூடயே டைப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை முடிச்சிடறான். கட் பண்ணா இந்த நியூஸ் ஹோட்டல்ல தீயா பரவ ஜாங்குமே போன்ல பார்த்துட்டு மோமோ கிட்ட மோமோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஹோட்டலுக்கு ஒரு புது இன்ஃப்ளூயன்சர் வர போறாங்க யாருன்னு நீயே பாரு அப்படின்ட்டு போனை காமிக்க அது யாருன்னு பார்த்தா மோமோடைய மூஞ்சுமே ஒரு செகண்ட்ல மாறிடுது. கட் பண்ணா இவனும் வேக வேகமா நேரா ரூம்குள்ள வந்துட்டு நான் நம்ம ஹோட்டல்ல நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா நீங்களும் ஆடி பெறுவீங்க அசந்து பெறுவீங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஹோட்டல் பிச்சுக்கு அப்படின்ட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் இதை பத்தி தான் இன்ஃப்ளூயன்சஸ் பத்தி தான் நான் இப்ப காட்ட போற இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன் அப்படின்ட்டு டேப்லெட்ல ஒன்னா காமிச்சிக்கிட்டு இருக்கான். இவனை பாருங்க நல்லா கியூட்டா இருக்கால அடுத்தது பாருங்க செம்ம ஹேண்ட்ஸம். இவங்க எல்லாருமே நம்ம ஹோட்டலுக்கு ரிவ்யூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நம்ம ஹோட்டல் எங்கேயோ போயிடும் அப்படின்ட்டு ஃபோடைய மார்க்கெட்டிங் டீம் செலக்ட் பண்ணி வச்சா அந்த இன்ஃப்ளூயன்சரை மாத்துறதுக்காண்டி இவனும் போராடிக்கிட்டு இருக்கான் இந்த போட்டோஸை காமிச்சு. ஆனா ஃபோ சொல்லிடுறான் இவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க மோமோ நான் நெக்ஸ்ட் டைம் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் என்னாச்சு இப்பவே பண்ண வேண்டியதானே நான் வேணா உங்களுக்காண்டி இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ற ஃபூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மோமோ நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட கான்ட்ராக்ட் போட்டாச்சு நம்ம அதை மீற முடியாது மோமோ அப்படின்னு சொல்லுவோம். இவனுடைய மனசே விட்டுருது. ஆனா ஃபோ தான் அவன் எதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர் வேண்டான்னு போராடுறான்னு கூட தெரியாம மோமோ நீ நம்ம கம்பெனி வளர்றதுக்கு எப்படியெல்லாம் பாடுபடுற உன்னை நினைச்சா பெருமையா இருக்குது. ஆனா நீ வேணா பாரு நீயும் அந்த இன்ஃப்ளூயன்சர் கூட ஜாலியா பழக ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்ல ஆமா எனக்கு ரொம்ப ஆசைப்பாரு அப்படின்ட்டு ஓரத்துல நின்று இவனும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா மோமோவா லஞ்ச் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வர
பார்த்தாங்களோ ஸ்டாஃப்ஸுமே ஒரு வழியாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரும் இதோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூச்சல் போட மோமோக்கு இதை கேட்டு பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை. அவனுக்கு இது தெரிஞ்ச முகம் தானே. அப்படியே கேஷுவலாக திரும்ப வந்திருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு நம்ம பார்த்தா வேற யாரும் இல்லை, கிளாய் தான். அதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நைட் கிளப்ல வச்சு நம்ம மோமோ கூட ஒரு டான்ஸ் காம்படிஷனே நடத்திருப்பானே. மோமோக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாதுன்னு நமக்கு தெரியும். இப்போ அவனுமே சும்மா கூலான ஒரு என்ட்ரியை கொடுத்து கூலிங் கிளாஸை கழட்டிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு மோமோ முன்னாடி வந்து நிற்க என்ன கலவர் ஆக போகுதோ அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கேயே எபிசோட கட் பண்ணிடுறாங்க மக்களே. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம ஹைப் பட்டனே கிளிக் பண்ணி விட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.